ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான கேழ்வரகு இனிப்பு அடை செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடை செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு 1 கப் கேழ்வரகு மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அதே பேனில் 1 கப் ராகி மாவுக்கு 3/4 கப் வெல்லத்தை சேர்த்து கூடவே 1.5 கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லைங்க, வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ நம்ம வெள்ளை கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அதே பேனில் நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை சேர்த்து வெல்லம் நல்லா கொதி வரட்டும். இது கொதி வர சமயத்தில் 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து கூடவே 1/4 கப் துருவன தேங்காவை சேர்த்து 2 பிஞ்சளவு சால்ட்டை சேர்த்து நம்ம வறுத்து வச்ச ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும். இப்போ வெள்ளத்தில் மாவு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம குக் பண்ண ராகி மாவை கை பொறுக்கிற சூட்டில் கொஞ்சமாக தண்ணியை தடவி நல்லா மசிச்சுக்கலாம். நம்ம கையில் தொட்டு பார்த்தா கொஞ்சம் ராகி மாவு ஒட்டலைங்க, இது சரியான அளவு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுதும் அடுத்து ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட்டோ வாழை இலையோ வச்சு நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து கொஞ்சமாக உருண்டை எடுத்து இந்த மாதிரி அடை ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தட்டி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம தட்டி வச்ச அடையை சேர்த்து நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா அடையும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான ராகி மாவு இனிப்பு அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் ஒரே மாதிரி அடை செய்யாமல் இந்த மாதிரி இனிப்பு அடையாக செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ராகி மாவு செய்யறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. இந்த ஹெல்த்தியான ராகி ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.